இதே மிஸ்டர் பீஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவரு சூஸ் பண்ற கான்டென்ட் எல்லாமே வந்துட்டு எப்பயுமே யூஸ்வலா பண்ற கான்டென்ட். இப்போ ஸ்குவிட் கேமே வந்து அவங்க வந்து பெருசா பண்றாங்க. இந்த ஐ ஷோ ஸ்பீட் அவர் தான் ட்ரெண்ட் இல்லை. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டியாக வந்துட்டு வேர்ல்ட் வைட் இருக்கு. ஸோ ஆனால் நம்ம ஊர்ல பார்த்தோம்னா ஒரு அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் அவங்க டைரக்ட் பண்ண போறாங்க. அப்படியா? பண்ணுங்க. அப்கமிங் லைனப்லாம் பெருசா இல்லைங்க. இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரிலீஸ்க்காக முடிஞ்சோடனே ரெண்டு படம் டைரக்ட் பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான். நீங்க நடிக்க அதுக்கு ஹரிதான் ஹீரோ. ஹீரோயின் வந்து கனகா. சூப்பர். அவரே எல்லா கேரக்டரும் பண்ண சொல்லுங்க. கனகா கேரக்டர் நான் பண்ண போறேன். சூப்பர். அவங்களே அது ஃபேன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. நான் பண்றேன். சான்ஸ் கொடுப்பீங்கல்ல கனகா டைரக்டர். எனக்கு வந்து எப்படின்னா இப்போ வீடியோஸா பண்ணும்போது ரொம்ப ஈஸி. அந்த ட்ரெண்ட்ல டைம்ல என்ன இருக்கோ அதை நம்ம வந்து பண்ணிட்டு மேக்ஸிமம் என்ன ஒரு 1 வீக்குள்ள நம்ம அதை ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணிடுவோம். அது ஒரு ஹீட்ல இருக்கிறோம் பண்ணிடுவோம். பட் மூவின்னு எடுக்கும்போது அது ப்ராசஸ்ல ஸோ ரொம்ப ட்ரெண்டியா இருக்கிறத வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா அது அந்த போயிடும். ட்ரெண்டு போயிடுச்சுன்னா அப்புறம் மூவி நிற்காது. ஃபர்ஸ்ட் டே இன்ட்ரடியூஸ் ஆகும் போதே எப்படி ஆயிட்டாருன்னா, தம்பி நீ தான் ஹீரோ பண்ற, வாழ்த்துக்கள்ப்பா, சூப்பர், வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன அடுத்ததே வந்து நீங்கள் நானே இப்போ தள்ளியே இருப்போம் அப்படின்னு ஒரே சைலண்டாகவே இருப்பார். மற்ற எல்லாத்தையும் பேசுவார், என்கிட்ட அப்பப்போ தான் பேசுவார். ஏன்னா அடுத்த சீன் அடிக்கிற சீன் இருக்கு எனக்கு, ஏன்னா போட்டு வெளுக்கிற சீன் இருக்கும். ஸோ ஷூட் பண்ணும் போதே இது மாதிரி தான் இருக்கும். ஹரி அண்ட் லாஸ்லியா, வெல்கம் டு சினிமா எக்ஸ்பிரஸ். தேங்க்யூ ஃபார் தி இன்டர்வியூ. ஹரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இது உங்களுடைய ஃபர்ஸ்ட் லீட் இன் ஃபீச்சர் ஃபிலிம் இல்லையா? ஆமாம். ஸோ எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்கா உங்களுக்கு? ப்ரெஷர் அதிகமாக இருக்கா? ப்ரெஷர் இல்லை, எதுவுமே இல்லை. அது லைக் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இதுன்னு இல்லை. அதான் எனக்கு இருந்தது என் கமிட்மெண்ட்குள்ளே ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து நான் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா அவங்க மேலே நம்பிக்கை வச்சு இறங்கியிருக்காங்க. தே ஹவ் டேக்கன் அ பிக் ரிஸ்க் வித் த ஹோல் டீம். ஃப்ரம் த டேரக்டர், டெபியூட்டன்ட் டேரக்டர். இவங்க பிரச்சனை இல்லை, இவங்க எப்படியும் அவங்க ஆல்ரெடி ஃபியூச்சர் பண்ணிட்டாங்க. நம்ம உள்ளுக்கு வரும்போது அவங்க ஓகே கதை எதை நகர்ந்து போகுதுன்ற பெர்ஸ்பெக்டிவ் ஒன்று இருக்கும்ல மெயினாக. ஸோ வந்து ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து தான் கொடுத்தோம். அந்த ரிஸ்க்கை வந்து நம்ம கரெக்டாக மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதா இருந்தது. ஸோ எங்களுக்கு பிளான் வந்துட்டு ப்ரீவியஸாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தனால லைக் வி ஸ்டார்டட் வந்து ஒரு நர்வஸோ இல்லை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த மாதிரி இல்லை. அந்த கமிட்மெண்ட் வந்து கரெக்டாக முடிச்சு கொடுக்கணுன்றது மட்டும்தான் தாட் இருந்தது. இல்லை லைக் ஒரு ஃபீச்சர் ஃபிலிமில் லீடாக பண்ணணுன்றது வாஸ் ஆல்வேஸ் தட், அந்த பிளானோட தான் நீங்கள் ஆரம்பிச்சிங்களா? இல்லை ஆமாம். லைக் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணதும் லைக் வி ஸ்டார்டட் ஃப்ரம் லைக் ஒரு வெப் சீரிஸாக தான் வி ஸ்டார்டட் இட். பை த டைம் வெப் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது வி பிளான் டு டூ இட் ஃபார் 7 எபிசோட்ஸ். ஆனால் அந்த ஸ்டோரி லைன் வந்து டேரக்டர் கொண்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் அதை நாங்கள் ஷூட் பண்ண ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது கொஞ்சம் ஐடியாவே பெருசாக இருந்தது. ஸோ அதை நான் வந்து வெப் சீரிஸாக பண்ணி நம்ம யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு இருந்தாலும் ரொம்ப பெருசாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப பெருசாக இருக்கும்னா யூடியூபுக்கு ரொம்ப ஓகே. ஆமாம். இட்ஸ் டூ பிக் ஃபார் யூடியூப். ஆமாம், பிக் ஃபார் யூட். ஏன்னா ப்ரொடக்ஷன் வேல்யூ இருந்து இந்த ஸ்டோரி இது பண்ணுறது சீன்ஸ்லாம் எல்லாமே மாதிரி இருந்தது. ஸோ நான் அதை ஓகே இது பண்ணி ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணுவோம், இது நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். பட் ஒரு 7 டேஸ்லாம் ஷூட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து அருண்கிட்ட டேரக்டர்கிட்ட சொன்னது வந்து ஒய் நாட் வந்து இது வந்து கான்டென்ட் நல்லா இருக்குது, மேக்கிங்காகவும் நல்லா வந்துகிட்ருக்கு, இது வந்துட்டு ஒரு நம்ம மூவிக்கான ஒரு விஷயந்தான் மறுபடியும் வந்துக்கிட்டே இருக்குது, அதுவே டெவலப் பண்ணலாமே அப்படிங்கும்போது அப்புறம் ஒரு சரின்னு சொல்லி அவர் டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஒரு 1 இயர் கிட்டத்தட்ட வந்துட்டு பேசி நல்ல இம்ப்ரோவைசேஷன்ஸ்லாம் வந்து அப்புறம் நாங்கள் வந்து அப்ரோச் பண்ணலான்னு சொல்லி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தங்க லைக் என் கூட என்னோட சேனல்லே ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு பர்சன் அஃப்ரோசன் இருந்தாங்க. ஸோ அவங்க மூலியமாக தான் ப்ரொடியூசர் வந்து தெரியும் அண்ட் கோ ப்ரொடியூசர் உள்ளே வந்தாங்க. ஸோ சார் மூலியமாக கோ ப்ரொடியூசர் உள்ள வந்து நிதின் ஒருத்தாங்க. ஸோ 2 பேருமே வந்து கதை கேட்டு பிடிச்சி ஃபஸ்ட்டு சார் கதை கேட்டு பிடிச்சி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ரைட்டிங் ஸ்டேஜ்லேருந்து நீங்கள் இன்வால்வ் ஆகிருக்கீங்களா இந்த ப்ராஜெக்ட்? ஆமாம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஸ்கிட்டுக்கு எழுதுறதுக்கும் இப்போ ஒரு ஃபீச்சர் ஃபிலிம்க்கு எழுதுறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கும் இல்லையா? அதுக்கு ஏதாச்சும் நீங்கள் மெனக்கெடு? இல்லை, நான் இதில் கையே வைக்கல ரைட்டிங்கில். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஸ்கிட் எழுதும் போது நம்ம எழுதுவோம், ரைட்டிங் நான் மூவின்னு எடுத்து பண்ணும்போது நான் எழுதுறது வேறு மாதிரி இருக்கும். இது வந்து டேரக்டரோட கால் தான் டோட்டலாக. ஓகே. இது வந்து ஏன் அப்படின்னா அவர் இப்போ நான் வந்து பெருசாக ரைட்டிங்கில் இன்வால்வ் ஆகலாம். நான் என்னென்னா இன்புட்ஸ் கொடுப்பேன், இந்த மாதிரி இன்னும் பண்ணலாம், இப்படி இருக்குது, இந்த விஷயங்கள் இப்படி சொல்லலாம் அப்படின்னு இன்புட்ஸ் என்னோடது ஆன்செட் இம்ப்ரோவைசேஷன்ஸ் இருக்கும். ஆன்செட் இல்லை ரைட்டிங்ல. நான் வந்து இது மாற்றிக்கோங்கன்னு சொல்ல மாட்டேன், இது என்னோட தாட், இது மாதிரி இருக்குது, இப்படி பண்ணலாம். அப்புறமேட்டு அவர் ஓனாக அவர் டெவலப் பண்ணி ஒன்று கொண்டு வந்து கொடுப்பாங்க, நல்லாயிருக்கும். அது ஓகே இந்த மாதிரி ஒன்று இருக்குது, சரி ஓகே. ஸோ அதில் நம்ம இன்னும் ரிஹர்ஸ் பண்ணும்போது சரி, செட்டில் போய் ஷூட் பண்ணும்போது சரி, அதோட இம்ப்ரோவைசேஷன்ஸ் வந்து என்னோட ஜாஸ்தியாக இருக்குமே தாண்டி நான் பர்டிகுலராக போய் அதில் வந்து நான் ரைட்டிங்கில் டிஸ்டர்ப் பண்ணேன்.
ஆன் செட்டில் அவங்க அந்த நீங்கள் அந்த ஸ்கிட் பண்ண ஞாபகத்தில் டக்குனு தான் இம்ப்ரோவைசேஷன்லாம் பண்ணீங்களா? ஆமாம் அதெல்லாம் நிறைய பண்ணுவேன். ஆன் செட்லலாம் வந்து பண்ணிகிட்டே இருக்கும்போது நான் என்ன சொல்லுவேன்னா, டேரக்டரை பார்க்கும்போது இது ஒர்க் ஆகாதான்னு, இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, இன்னொன்று ஒன்று பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு இன்னொன்று ஒன்று பண்ணுவோம். நான் ஒன்று பண்ணுவேன். அப்புறமேட்டு அவர் என்ன பண்ணுவார், அவரும் டேரக்டரும் வந்துட்டு நடிச்சே காட்டுவார் ஒரு சில சீன்ஸில். எனக்கு சரி உங்களுக்கு சரி இது மாதிரி பண்ணால் பெட்டராக இருக்கும்னு சொல்லி நடிச்சு காட்டுவாங்க. ஸோ அது ஓகே, அவர் என்ன வேணுங்கிறது வந்து கேட்குறாரு அப்படிங்கிறது ஓகே. நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தில் நானே பண்ணுவேன், இன்னும் கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணி நான் ஒன்று பண்ணுவேன். டக்குன்னு அங்கேருந்து செட்டில் இருந்து சில டைம் ஒரு பேங்காக ஒரு சிரிப்பு ஒன்று வரும். அதுதான் ஓகே ஓகே சிரிச்சிட்டாங்க அப்படின்ற இவங்களுக்கு. அது லைக் டிஃப்ரெண்ட்டாக இருந்துக்கும் நினைக்கிறேன். ஏன்னா பிகாஸ் அவங்க பழைய இன்டர்வியூஸ்லாம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ரொம்ப டிலிஜென்ட்டாக நான் வந்து பைஹார்ட் பண்ணிட்டு வருவேன் லைன்ஸ் எல்லாம், லைக் எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அப்படி ஒரு ஃப்ளோவில் வரும்போது டக்குன்னு ஒரு இம்ப்ரோவைஸ் பண்ணும்போது யூ ஹேவ் டு லைக் கோப் வித் ஆல் தட். லைக் மேஜராக அந்த டயலாக் அதில் இருக்கிறது இருக்கும். இவரோட பாடி லாங்குவேஜில் இல்லைன்னா இவரோட ரியாக்ஷன்ஸில் தான் இவர் நிறைய ஏதாவது பண்ணிடுவார். ஸோ அது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். எனக்குமே இவங்க சீன் பண்ணும்போது எனக்கே சம்டைம்ஸ் சிரிப்பு வந்துடும். ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் என்ன புதுசாக ஏதோ பண்ணுறாரு, இது இல்லையே நம்ம பண்ண ரிஹர்சலையோ இல்லை அதுக்கு முன்னாடி பண்ணி பார்ப்போம். இப்போ கேமரா செட் பண்ணிட்டு இருக்கும்போது நானும் அவர் இருக்கோம்னா டயலாக் சொல்லி பார்ப்போம், ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். நான் ஆல்ரெடி நாங்கள் மூவிக்கு முன்னாடி ரிஹர்சல் போயிருந்தோம். ஓ சூப்பர். என்டையர் ஃபிலிமே ரிஹர்ஸ் பண்ணீங்களா? லைக் முக்கியமான சீன்ஸ் எல்லாமே ரிஹர்ஸ் பண்ணோம். ஸோ அதனால் அதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருந்தது. அண்ட் சீன் எடுக்க முன்னாடி கொஞ்சம் டைம் இருந்தால் கூட நாங்கள் 2 பேரும் டயலாக் சொல்லுவோம். ஹரி சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் அவ்வளோ ஒரு டிஃபிகல்ட்டாக இல்லை. சிரிப்பு மட்டும் வரும் எனக்கு நிறைய இடத்துல. அந்த கரெக்டாக அந்த ஒரு மாதிரி செட் ஆகிடும். நான் ஒரு மீட்டரில் ஒன்று பண்ணுறேன்னா இவங்க ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அது கரெக்டாக ஒரு மாதிரி அலைன் ஆகிடும் அந்த இடத்துல. நைஸ் நைஸ் நைஸ். ஆமாம், உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். இப்போ 2019 இல்லையா பிக் பாஸ் சீசன் 3. ஸோ அது முடிச்சுட்டு வரும்போது ஒரு நிறைய அட்டென்ஷன் இருந்துச்சு. லைக் யூ ஹேட் அ லாட் ஆஃப் ஹைப் அண்ட் நிறைய பேர் வந்து அதை கேபிட்டலைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் எடுத்திருப்பாங்க. பட் நீங்கள் ரொம்ப மெஷர்டாக தான் பண்ணியிருந்தீங்க இல்லையா கூகுள் கிட்டப்பா? எங்கள் சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமா கோவிட் வந்துடுது. கரெக்டாக 2 இயர்ஸ் லாக்டவுன். அண்ட் எனக்குமே வந்து பர்சனலாக எனக்கு சினிமா ஃபீல்டு பற்றி எதுவுமே தெரியாது. ஐம் அ நியூ கமர். ஸோ எல்லாமே எனக்கு புதுசாக இருந்தது. ப்ரொடக்ஷன்னா என்னென்னு எதுவுமே எனக்கு தெரியாது, 0 ஐடியா. ஸோ அப்படி இருக்கும்போது என்னோட ஓன் ரிஸ்கில் தான் நான் ஸ்டார்டிங் சூஸ் பண்ண படம் எல்லாமே நான் ரிஸ்க் எடுத்து தான் பண்ணேன். வந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸில் நான் ஃபில்டர் பண்ணி பண்ணேன். பட் எல்லாமே ஒவ்வொரு படத்துலேருந்துமே நான் ஒவ்வொரு விஷயம் கற்றுட்டேன். ஸோ இன்றைக்கி நான் இந்த படத்தில் இருக்கேன்னா முன்னாடி பண்ண படங்களாக இருக்கட்டும், அதுலேருந்து எடுத்துகிட்ட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும். அண்ட் அதனால தான் நான் பொறுமையாக படம் சூஸ் பண்ணி பண்ணணும்னு வெயிட் பண்ணேன். பொறுமையாக பண்ணலாம் அப்படின்றது தான் ஐடியாவே. இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட்டாக படம் பூராவுமே நான் இருப்பேன். அந்த மாதிரி நான் ப்ரீவியஸாக பண்ண படங்களில் இல்லைனா ஒரு 3 கேரக்டர்ஸ் 4 கேரக்டர்ஸ் என் கூடயே ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனாலேயே வந்துட்டு நான் என்ன யோசிச்சேன்னா, இன்னொரு படம் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக அப்போ தான் எனக்கு என்னோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்றது எனக்கே தெரியும்ல ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. ஸோ அதுக்காகவே நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த படம் கரெக்டாக அமைஞ்சுது. நீங்கள் லைக் கற்றுக்கிட்ட முக்கியமான லேர்னிங் இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆக்டிங்காக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரி நேவிகேட் பண்ணுற விதமாக இருக்கட்டும். லைக் பொறுமையாக பேஷண்ட்டாக இருக்கணும் தான். பண்ணணும் இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. இப்போ 4 பேர் வந்து சொல்கிறாங்கன்றதுக்காக பண்ணணும்னு கிடையாது. பொறுமையாக பண்ணாலும் கரெக்டான ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட ஐடியாவாக இருந்தது. பொறுமையாக பண்ணலாம் பரவாயில்ல, வருஷத்துக்கு ஒரு படம் வந்தாலும் பரவாயில்ல. பட் அதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிறேன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கா, முன்னாடி ப்ரீவியஸாக பண்ணதுக்கும் இப்போது எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கான்றது எனக்கே தெரிஞ்சுக்கணுன்னு இருந்தது. நான் ஹரிட்ட கூட சொல்லியிருந்தேன். படம் ரிலீஸுக்கு அப்புறம் ஆடியன்ஸ் இசையாக வந்து என்னோட கேரக்டர் நேம் இசையாக பார்ப்பாங்களான்றது எனக்கு ஒரு டவுட் இருக்குது. அப்படி பார்த்து அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுவே எனக்கு கிடைச்ச ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் பார்ப்பேன் இந்த படத்தில். நைஸ் நைஸ் நைஸ். ஹரி, இப்போ நீங்கள் அப்சர்வ் பண்ணுறீங்களான்னு தெரியல, இப்போ நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து சோஷியல் மீடியா அண்ட் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் மேலே ஒரு கவனம் செலுத்துகிறாங்க. என்ன அப்படின்னா, இப்போ ப்ரிடாமினெண்ட்டாக யங்கர் ஜென்ரேஷன் எல்லாமே வந்து அவங்க டைமை வந்து ஆன்லைனில் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால ஸோ அந்த க்ரௌட் கிட்டேருந்து என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு நிறைய பார்க்குறாங்க. இப்போ டேரக்டர்ஸ் வந்து நிறைய அந்த சோஷியல் மீடியா எடிட்டர்ஸ் ஹையர் பண்ணுறதும், அந்த லைக் யூடியூப் ஸ்கிட்ஸ்க்கு மியூசிக் பண்ணுறவங்களை எடுக்கிறதும், அந்த மாதிரி அப்சர்வ் பண்ணிட்டு அங்கேருந்து என்ன கற்றுக்கலாம் அப்படின்ட்டு பார்க்குறாங்க. நீங்கள் இந்த சைட் ஃப்ளோ பண்ணுறதுனால ஃப்ரம் யூடியூப் ஃபிலிம்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்கள் லைக் யூடியூப்பில் டிஜிட்டல் கண்டென்ட் க்ரியேஷனில் நீங்கள் கற்றுக்கிட்ட எந்த விஷயத்தை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க? எடுத்துகிட்டு போயிட்டோம். ஆக்சுவலாக படத்தை எடிட்டரே வந்து என் கூட ஒர்க் பண்ண யூடியூப்பில் வந்து வீடியோஸில் வந்து எடிட் பண்ணக்கூடிய எடிட்டர், நம்ம இந்த மூவியோட எடிட்டர் அவர் தான். ஸோ என்னோட ப்ரீவியஸ் வெப் சீரிஸ்லாம் வந்து அவர் தான் எடிட் பண்ணார். ஸோ எதுக்கு நான் வந்து அந்த சாய்ஸ் நான் எடுத்தேன் அப்படின்னா, என்னோட மெச்சூரிட்டியில் நான் சொல்கிறேன், எனக்கு இருக்கிற மெச்சூரிட்டியில் நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் அந்த எடிட்டர்கிட்ட ஒரு
கட் பண்ணுற ஸ்டைல் ஒன்று இருக்கும்ல, அது வந்து நார்மலான ஒரு யூடியூப்கான கட் கிடையாது. அது இட்ஸ் சம்திங். அது வந்துட்டு வேறு ஒரு ப்ராஜெக்ட். இவர் இந்த பையன் இங்கே ஒர்க் பண்ணணும் அவரும் யூடியூப்காக வந்து ஒர்க் பண்ணல, நான் தான் புல் பண்ணி வச்சேன். ஹி வாஸ் ஒர்க்கிங் ஃபார் சம் ஒன். ஸோ அங்கேருந்து நான் என்ன பண்ணேன்னா, நல்லா கட் பண்ணிருக்காரு. ட்ரைலர் வந்து கட் பண்ணணும். நான் தடைம்னு வந்து ஒரு சிஸ்டம் மூலியமாக ஒன்று பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து ஒரு ட்ரைலர் ஒன்று கட் பண்ணி கொடுத்தாரு அந்த பையன். அப்போ தான் டக்குன்னு வந்து என்ன ஆச்சுன்னா அட்டென்ஷன் அங்கே போச்சு. ஏன்னா இந்த பையன் புதுசாக இதை பண்ணியிருக்கிறான் அப்படின்னு. ஸோ ஸ்டோரி டெல்லிங் ட்ரைலரோட மேக்கிங் விதமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, மறுபடியும் என்னோட வெப் சீரிஸ் ஒன்று பண்ணுறேன், யூடியூப்பில் கட் பண்ணுறீங்களான்னு சொன்னேன். ஸோ அவங்க எடுத்து நான் டைரக்ட் பண்ணி அதை பண்ண விஷனே வந்து அது அது அவங்க எல்லாருமே ட்ரை பண்ணுறாங்க கரெக்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. பட் இன்னும் வந்து உங்களுக்கு கிடைக்கல. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதில் அவங்க டேலண்ட் வந்து காட்டுறாங்க. எனக்கு தெரியும், இது பாருங்கள் இந்த அப்படின்னு. ஸோ அவங்கள அப்படியே நான் வந்து இங்கே யூஸ் பண்ணணும்னு நினச்சேன் எனக்கு. ஸோ இது என்ன தான் ஃபர்ஸ்ட் ஃபில்மாக இருந்தாலும் நான் அந்த கால் எடுக்க நான் வந்து ரெடியான டேரக்டர்ட்டையும் இது பண்ணேன். டேரக்டர் வந்து நான் சொன்னனால அப்படின்னு கிடையாது, அவரும் போய் பார்த்தாங்க, ஒர்க்லாம் ஃபுல்லாக பார்த்தாரு எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ ஓகே நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே நம்ம சூப்பர் கூப்பிட்டு பண்ணி கூப்பிட்டு வந்தோம். ஸ்கில் டீமை தாண்டி நீங்கள் அங்கே கற்றுக்கிட்ட வேறு ஏதாச்சும் விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் ரைட்டிங் வந்து இப்போ இதுக்கும் வேறு மாதிரி இருக்கும், அதுக்கும் வேறு மாதிரி இருக்கும். அண்ட் சென்சிபிலிட்டிஸ் அங்கே வந்து ட்ரெண்ட் ஃபோக்கஸ்டாக இருக்கும். இந்த விஷயம் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, இதை பற்றி நம்ம பேசணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல. அந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு மூவிக்கு வந்து எனக்கு வந்து எப்படின்னா, இப்போது வீடியோஸாக பண்ணும்போது ரொம்ப ஈஸி. அந்த ட்ரெண்டில் டைமில் என்ன இருக்கோ அதை நம்ம வந்து பண்ணிவிட்டு மேக்ஸிமம் என்ன ஒரு 1 வீக்குள்ளே நம்ம அதை ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணிவிடுவோம். அது ஒரு ஹீட்டில் இருக்கிறோம் பண்ணிவிடுவோம். பட் மூவின்னு எடுக்கும்போது அது ப்ராசஸில் ஸோ ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கிறத வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா அது அந்த போயிடும். ட்ரெண்டு போயிடுச்சுன்னா அப்புறம் மூவி நிற்காது. ஸோ அப்போ அதுக்கு ஒரு கதை கண்டிப்பாக நமக்கு தேவை. அது ட்ரெண்டான விஷயத்த எடுத்தாலும் அதை பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு கதை தேவை. இப்போ நம்ம இன்னும் போய் பீரியாடிக்கல் ஃபிலிம்லாம் நம்ம ஏன் பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அது முடிஞ்சு போன விஷயமாக தான் அது கதை தலை தான் பார்க்குறோம். ஸோ இந்த ட்ரெண்டில் நம்ம வந்து இந்த ட்ரெண்டியான விஷயத்தை பிக் பண்ணாலும் நம்ம படத்தில் இருக்குது, ட்ரெண்டியான விஷயம் இருக்குது, இன்னமும் இருக்குது, நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி மேக் பண்ணணும் அப்படிங்கிறது தான். நான் வீடியோஸ் பண்ணும்போது எப்படின்னா மல்டிபிள் கேரக்டர்ஸ் இருக்கும். இல்லை சின்னதாக ஒரு 10 மினிட்ஸ் பண்ணுறேன்னா அந்த 10 மினிட்ஸ்க்கு என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும் அதான் பண்ண முடியும். நம்ம வந்து அந்த பாருங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான் கதை இதில் அப்படின்னு சொன்னால் பார்க்க மாட்டாங்க. ஆடியன்ஸ் தெரிஞ்சு தான் பார்க்குறான், வீடியோஸும் தெரிஞ்சு தான் பார்க்குறான். ஸோ யூடியூப் தேட்டர் போனால் தேட்டர் என்ன படம் தான் சொல்லி பார்க்குறாங்க. எல்லாருமே மைண்ட் செட்டோட தான் போகிறாங்க. ஸோ அந்த ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து நான் பெருசாக மூவிக்குள்ள வந்து அதுவும் பேக்லாஷ் கூட வருது. நீங்கள் கவனிக்கிறீங்களா தெரியல, படங்கள் வந்து மீம்ஸ் எல்லாம் வந்து இன்கார்பரேட் பண்ணும்போது மக்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இது நாங்கள் ஆன்லைன்லேயே பார்த்துக்குறோம், நீங்கள் ஏன் படத்தில் மீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஒரு இது வருது இல்லையா? ஸோ ட்ரெண்டை கேஷிங் பண்ணுறதும் அது ஒரு சில டைம் எல்லாருக்குமே பார்த்தா தான் ஒர்க் ஆகாது. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்ட ஒரு மீம் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருமே பார்த்துருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. ஒரு சில டைம் வந்து பயங்கர ட்ரெண்டாக இருந்திருக்கும். அது எல்லா விதமான ஆடியன்ஸ்க்கும் வந்து போய் சேர்ந்துருக்குமான்னு தெரியாது. திடீர்னு படத்தில் காட்டும் போது வந்து அதை பார்த்தவங்களுக்கு தான் அது வந்து ஒர்க் ஆகும், இல்லைனா ஒர்க் ஆகாது. அதனால தான் அது வந்து ரொம்ப சட்டிலாக வெஸ்ட்டு போயிடணும், அதை லைட்டாக வெஸ்ட்டு பண்ணாமல். பட் அது ரொம்ப ஒரு அது மட்டுமே மீம் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ரெண்டாயிரம் விஷயம் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக அது ரிலேட் ஆகுது கஷ்டமாக தான் இருக்கும். ரைட். லாஸ்ட்லியா நீங்கள் வந்து கூகுள் குடுப்பா டைம்ஸில் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க, நான் இதுக்கு முன்னாடி படம் பண்ணியிருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப்லையா, ஸோ இந்த படம் தான் வந்து என்னுடைய ஸ்டார்டிங் கிரவுண்ட் மாதிரி, இங்கே தான் நான் ஃபஸ்ட்டு கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நவ் டு யூ ஃபீல் கான்ஃபிடென்ட் இன் யுவர் ஆக்டிங் ஸ்கில்ஸ்? லைக் என்ன கற்றுக்கிட்டதா நினைக்கிறீங்க ஆக்டிங் பொறுத்த வரைக்கும்? ஆக்டிங் பொறுத்த வரைக்கும் கற்றுட்டேன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படியே ஒரு பெரிய ஒரு ஃபினாமினல் ஆக்ட்ரஸாக நான் மாறிட்டேன் அப்படிலாம் நான் சொல்ல வரல. பேசிக் கற்றுட்டேன்னு சொல்கிறேன். லைக் ஒரு செட்டில் வந்து ஒருத்தங்க எப்படி ஒருத்தங்க கூட பிஹேவ் பண்ணுறாங்க, எப்படி ஒரு டயலாகை வந்து உள்வாங்கி நடிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நான் ரவிக்குமார் சார்ட்டேருந்து நிறைய விஷயம் பார்த்துருக்கேன். அவர் போய் ஸ்கிரிப்டெல்லாம் பார்த்துட்டுலாம் இருக்க மாட்டாங்க. ஒரு வாட்டி பண்ணி பார்ப்பாங்க, அப்படியே இறங்கி அந்த ஃபுல் சீனே முடிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் ஒருத்தங்கள்ட்ட, யோகி பாபு சாராக இருக்கட்டும், ரவிக்குமார் சாராக இருக்கட்டும், அது எல்லாமே தாண்டி அவங்க ஒருத்தங்களை ஆஃப் ஸ்க்ரீனில் செட்டில் எப்படிலாம் ட்ரீட் பண்ணுறாங்க, அவ்வளோ பெரிய இடத்துல இருந்தும் எவ்வளோ கிரவுண்டடாக இருக்காங்க, இது எல்லாமே கற்றுட்டேன்னு சொன்னேன். அந்த படத்துலேருந்து அந்த டீம்கிட்ட இருந்து நிறைய விஷயம் அந்த மாதிரி கற்றுட்டேன். ஓகே, நைஸ். நீங்கள் கூட ஹரி இந்த படத்தில் இளவரசு ஆக்டர் இளவரசு உங்களுக்கு அப்பாவாக நடிச்சிருக்காரு இல்லையா? ஸோ அவர் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு, எக்ஸ்பீரியன்ஸான ஆக்டர். அவர் கூட உட்காந்து நீங்கள் பேசும்போது ஏதாச்சும் கற்றுக்கிட்டீங்களா, ஏதாச்சும் சொன்னாரா அவங்ககிட்ட? இல்லை, அவரு ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னா, அவருக்கு எனக்கும் ஃபர்ஸ்ட் டே இன்ட்ரடியூஸ் ஆகும் போதே எப்படி ஆகிட்டாருன்னா, தம்பி நீ தான் ஹீரோ பண்ணுற, வாழ்த்துக்கள்ப்பா, சூப்பர், வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன அடுத்ததே வந்து நீங்கள் நானே இப்போ தள்ளியே இருப்போம் அப்படின்னாரு.
ஏன்னா அப்பா கேரக்டர் வைஸ் பார்க்கும்போது அப்பாவோட கேரக்டர் வந்து அப்பா கேரக்டர் பையனுக்கு ஆகாது. ஓகே. ஸோ மேபி அது மெத்தட் ஆக்டிங்காக அவர் ட்ரை பண்ணாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் அவர் இதுதான் இது பண்ணார். ஸோ எடுத்துட்டு அவர் ஒரே சைலண்டாகவே இருப்பார். மற்ற எல்லாத்தையும் பேசுவார், என்கிட்ட அப்பப்போ தான் பேசுவார். ஏன்னா அடுத்த சீன் அடிக்கிற சீன் இருக்கு எனக்கு, ஏன்னா போட்டு வெளுக்கிற சீன் இருக்கும். ஸோ ஷூட் பண்ணும் போதே இது மாதிரி தான் இருக்கும். போலாம் கரெக்டாக முடிப்பார், அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பேசுவார், அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் ஆஃப் ஆவார். அவர் அந்த ஏன்னா கதை பேஸ் பண்ணி போகிறத இவன் வந்து, அதாவது இப்போ நமக்கு தான் தெரியும் பையன் நான் எப்படி போகிறேன் என்ன வரேங்கிறது தெரியும். அப்பாவோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பையன் வந்து எப்படி போகிறான் என்ன பண்ணுறாங்கிறது, இவன் என்ன தான் பண்ணாலும் இவன் ஓரமாக வந்து ஃப்ராடு பண்ணிட்டு இருக்கிறான், இவன் சரியில்லை அப்படின்னு அப்பாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒன்று இருக்கும்ல. அதை வந்து ஒரு மாதிரி அழகாக கேரி பண்ணியிருப்பார். எங்கெங்கெல்லாம் உனக்கு வந்து அடி கொடுக்கணும், எங்கெங்கெல்லாம் உனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறத அதை கேரி பண்ணிட்டே வந்திருப்பார். அதாவது ஆஃப் ஸ்க்ரீன்லேயுமே அப்பா மாதிரி தான் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி. ஆனால் நடிக்கிறது வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு டைட்டனான ஒரு ஃபீல்லாம் அதெல்லாம் இல்லை. ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருந்தது. எப்பவுமே யூஸ்வலாக நம்ம எப்படி ஆக்ட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் நான் போயிட்டு நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணேன். நான் அது ஒர்க் ஆச்சு. அவர் என்ன பண்ணுவாங்க, ஒரு சில டைம்லாம் ஓஹோ நீ எக்ஸ்ட்ரா இப்படி ஒன்று போடுறியான்னு சொல்லிட்டு ஓகே 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 அப்படின்னு சொல்லி அவரு வேற ஒன்று பண்ணுவார் ஒன்று. ஸோ இது மாதிரிலாம் ஒரு சில இடத்துல நடந்தது. நைஸ். இப்போ இதுக்காக நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ்க்காக ஏதாச்சும் ட்ரெயின் ஆனீங்களா? இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லை. நான் என்னென்னா நாங்கள் ரிஹர்சல் பண்ணோம். அதுக்கு முன்னாடினா எழுதும் போதே அதான் சொல்கிறேன், இந்த கதை வந்து கொடுக்கும் போது எனக்கு நிறைய இடத்துல சிரிப்பு வந்தது. இது நம்மளோட களம், நம்மளோட கிரவுண்டில் இருக்குது, இறங்கி சும்மா அடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபன்னாக எனர்ஜியாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் எனக்கு இருந்தது. சரி, அப்போ படத்தை பற்றி பேசலாம். கொஞ்சம் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் பற்றி, அந்த கதையை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், உங்கள் கேரக்டர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். கதை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் ஒரு ஃபீல்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு பேசிக் அதுதான். அவன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில விஷயங்கள் எப்படி பார்க்குறான் அப்படிங்கிறது தான் வந்து ஸ்டோரி லைனாக இருக்கும். அது இந்த ஜென்ரேஷனில் இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு 18 இயர்ஸ் பையன் இருக்கும். அந்த பையன்கிட்ட நான் என்னால் பெருசாக நிறைய ரிலேட் பண்ண முடியாது. அவனோட லைஃப் ஸ்டைல் அவன் என்னை பார்க்கும்போது இதெல்லாம் பெருசாயிடுச்சு, இது ஒன்றும் தெரில அப்படின்னு சொல்லி நம்மளை கலாய்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் இவன் அந்த மாதிரி கான்ட்ரடிக்ஷன்லாம் இருக்கிற ஒரு பையன், இவன் போயிட்டு அதாவது ஒன்றுமே தெரியாமல் இந்த ஜென்ரேஷன் கூட ஒட்டாத ஒரு ஆள் இந்த ஜென்ரேஷனுக்குள்ளே போய் மிங்கிளாக ட்ரை பண்ண எப்படி இருக்கும். ஓகே, இது எனக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு வேற மாதிரி நினைச்சேன் நான். ஆமாம், இது மாதிரி ஜென்ரேஷன் அவேவாக இருப்பான். ஸோ அந்த ஜென்ரேஷனுக்குள்ளே போகும்போது அவன் எப்படி ஓ மை காட் இவ்வளோ இப்படி ஒன்று இருக்கா, இதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்கா, இது இந்த மாதிரிலாம் பார்க்க முடியுமா லைஃப், ஓஹோ இப்படி அப்படின்னே தெரியாத ஒரு வெகுளியான ஒரு பையன். அதை அந்த இந்த ரைட் நவ் இந்த ஏரா சோ கால்டு இந்த ஜென்சி ஏராவில் போய் அவன் அடாப்ட் ஆகும்போது எப்படி இருக்கிறான் அப்படிங்கிற மாற்றம் அப்படிங்கிற ஒரு மேட்டர் ஹெவியாக. அதனால என்ன கான்ட்ரடிக்ஷன் ஆகுது, எங்கே போய் எண்ட் அப் ஆகுது. உங்கள் கேரக்டர் வந்து இசைக்கு வந்து ஃப்ரெண்டு தான், ஆனால் வீட்டில் இல்லை இருக்காரா? அதுதான் என்னன்னா இசை இவங்க மூலியமா தான் எல்லாமே தெரிய வரும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, என்ன ஏது இவங்களுக்குள்ள என்ன இருக்கு ஏதுங்கிறது இசை மூலியமா தான் தெரிய வரும். இசை தான் அந்த கான்ட்ரடிக்டான, அதாவது அந்த இசை கேரக்டர் வந்து எப்படி இருக்குன்னா, ஓகே அவங்க வந்து ஒரு மாதிரி வந்து அவங்க ஒரு மாடர்ன் லைக் கண்டெம்பரரி ரிலேஷன்ஷிப் ட்ரைலர்ல பாக்கும்போது ட்ரைலர் பார்க்கும்போதே வந்துட்டு அவங்க ஒரு லைஃப் ஸ்டைல் இருப்பாங்க அப்படின்னு தெரியும். நீ ட்ரைலர் பார்க்கும்போது இவன் வந்து பார்த்தா இவன் ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கிறான்னு தெரியும். இவங்க 2 பேருக்குள்ள இருக்க அந்த கேட் அண்ட் மவுஸ் பிளே ஒன்று இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் வந்து அதுல என்னென்ன எங்கெங்கெல்லாம் வந்துட்டு பையன் வந்துட்டு எங்க விடுறான், இந்த பொண்ணு எங்க விடுறாங்க, இந்த ஜெனரேஷன்ல இருக்க ஒரு ஜென்சி ஜெனரேஷன்ல இருக்க ப்ராப்பர் 90s கிட் பிஹேவியரா அவர் இருப்பாரு இவரோட கேரக்டர். ஓகே, அதுல வர கான்ஃப்ளிக்ட் தான். ஆமா, எக்ஸாக்ட்டா டக்குனு ப்ரிசைஸா சொல்லணும்னா அதுதான். அது இசை கொஞ்சம் அஃபெக்ஷன் காமிச்சா கூட அது லவ்னு நினைச்சிக்கிற மாதிரியான ஒரு அஃபெக்ஷனுக்கு ஒரு ஏங்கிட்டு இருக்க ஒரு பையன் ரொம்ப வருஷமா அந்த மாதிரி. ஓகே ஓகே, பாவம் தானே அப்போ பாவமான கேரக்டர். பட் ஆனால் பாய் பெஸ்ட்னு ஒரு சாங் நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தீங்கல்ல, எனக்கு ஒரு டவுட்டே அதில். ஏன்னா அது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அதை பற்றி நிறைய கமெண்ட்ரிலாம் வர ஆரம்பிச்சிது. பாய் பெஸ்டின்றது சும்மா இவங்க ஒரு ஜெலஸான பாய் ஃப்ரெண்டோடைய லுக், அது பாய் பெஸ்டிஸ் ஆர் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், இவங்க வந்து ஜெலஸியாக பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு ஆங்கிள். இல்லை அவன் வந்து ஏதோ ஒரு இன்டென்ஷனோட தான் இருக்கான், நம்பாத அவனை அப்படின்னு ஒரு ஆங்கிள் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த படம் என்ன ஆங்கிளில் பார்க்குது பாய் பெஸ்டின்ற கேரக்டர்? நல்லவரா கெட்டவரா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாய் பெஸ்டின்றவர் பாய் பெஸ்டிங்கிற குழப்பமானவர். அது டிபெண்ட்ஸ் தான். அது ஒருத்தங்களை எந்த இதில் வச்சுக்கிறாங்க, எப்படி பழகுறாங்கிறத பொறுத்து தான் அந்த டேர்ம். பட் வந்து
பட் ஃபன்னியாக வந்துட்டு குழப்புறானுங்க அப்படி தான் சொல்லும் போது இப்படி சொல்லலாம். பட் ஒருத்தங்களுக்கும் நம்ம இப்போ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பாய் பெஸ்டின்னு ஒரு பொண்ணுக்கு தேவை மீன் லைக் ஃப்ரெண்டு அப்படி இருக்கிறாங்கன்னா எந்த பேசிஸில் அவங்க வச்சுக்கிறாங்க அப்படிங்கிற அவங்க சர்க்கிள் ஒன்று இருக்குது. அதே மாதிரி பையனுக்கு வந்து கேர்ள் பெஸ்டி அப்படின்னா எந்த பேசிஸில் எந்த சர்க்கிளில் வச்சுக்கிறாங்க. அதாவது பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் இப்போ பாய் பெஸ்டிங்கிற மாதிரி மாறிச்சு. அது பையனாக இருக்கும்போது பாய் பெஸ்டியாகவும் பொண்ணாக இருக்கும்போது கேர்ள் பெஸ்டியாகவும் மாறிச்சு. பட் எந்த ஜோனில் அவங்க 2 பேரும் வந்து அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறாங்கிறது பொறுத்து இருக்குது. ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்குது, இந்த வார்த்தைலாம் ஃபஸ்ட்டு ஃப்ளோட் ஆகும்போது அது ஒரு ஃபன்னியான ஒரு கமெண்ட்ரி, அதான் சோஷியல் கமெண்ட்ரி மாதிரி தான் ஆரம்பிச்சிது. பட் இப்போ வந்து அது கொஞ்சம் சென்சிட்டிவான ஒரு டாபிக் மாதிரி மாறிட்டு வருது. இது வந்து பாய் பெஸ்டின்றதை வச்சு ஒன்று அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சைடு பேசிகிட்டு இருக்காங்க. அது ரொம்ப இது பண்ணக்கூடாதுன்னு பேசுகிறாங்க. ஸோ அதான் இதோ உங்களுக்கு ஏதாச்சும் அதை பற்றி கமெண்ட்ஸ் இருக்கா சொல்கிறதுன்னு கேட்டேன். எனக்குலாம் ஃபன்னியாக சொன்னோன்னா எதுக்கு பாய் பெஸ்டி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எதுக்கு இதெல்லாம் அப்படி ஏன்னா லைக் இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் 2 பேருமே இருக்கிறாங்க அப்படின்னா எங்கே மிஸ்கைட் ஆகுது இல்லை சில ப்ராப்ளம்னா அவங்களுக்குள்ளே பேசி சார்ட் அவுட் பண்ணிக்கிறது பெட்டர். மறுபடியும் அது ஒரு பாய் பெஸ்ட் உள்ள வந்து போகிறது அப்படிங்கிறது வந்து அது அது ஒரு மாதிரி மிஸ்கைடாக இருக்கும். லாஸ்ட்ல இவரும் அவரோட கேரக்டர் மாதிரி பேசுறாரா இப்போ இல்லை இவர் கேரக்டர் மாதிரிலாம் பேசல. கேரக்டர் வந்து வேற மாதிரி இருக்காரா இன்னும் மெத்தட் ஆக்டிங் அது வந்து கேரக்டர் கிடையாது. கேரக்டர் வேற மாதிரி. ஆமா. உங்களுக்கு ஏதாச்சும் அதுல கமெண்ட் இருக்கா? இவ சொல்லுங்க. நான் வந்து இந்த பாய் பெஸ்டி அப்படினா மூவிஸ்ல பாத்திருக்கேன். நான் பர்சனல் லைஃப்ல அந்த மாதிரி எதுவும் கோ த்ரூ பண்ணதில்லை. அண்ட் பர்சன் டு பர்சன் அது மாறும்ல. ஒருத்தங்க எப்படி எப்படி எடுத்துக்கிறாங்கன்றத பொறுத்து இல்லை. ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து இப்பெல்லாம் சொல்லுவாங்க ரெட் ஃபிளாக்ஸ் கிரீன் ஃபிளாக் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஸோ அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுட்டாலே அது ஸ்டார்டிங்லேயே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் அந்த ரிலேஷன்ஷிப். இது லைக் ஐ வாண்ட் டு டாக் அபவுட் உங்க அனுமோல் ஜோஸோட அன்னபூர்ணின்னு ஒரு படம் பண்ணியிருந்தீங்க இல்லையா? ஸோ அதோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அது தெரியல, இன்னும் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. பட் முடிச்சிட்டீங்கல்ல படம்? கம்ப்ளீட்டாவே அது முடிஞ்சிருச்சு. ஸோ ரிலீஸ்க்காக பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் டீமாவே. அது ஸோ அது பேர் மாத்துறதுக்கான ஏதாச்சும் ஐடியா இருக்கா? ஏன்னா அன்னபூர்ணின்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா? ஸோ அது வந்து அன்னபூர்ணினா அது 2 பேரோட நேம். அண்ணா என்னோட நேம், பூர்ணி வந்து அந்த இன்னொரு கேரக்டரோட நேம். 2 பேரும் சேர்த்து வச்சதால அது அன்னபூர்ணி அந்த மாதிரி வரும். அண்ணா பூர்ணி அன்னபூர்ணி அந்த மாதிரி. ஸோ அதனால அது என்ன பண்றாங்கன்னு டீமுக்கு தான் தெரியும். ஸோ எனக்கு ஹரி உங்க கிட்ட லைக் இப்போ இந்தியா தாண்டி நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் சக்ஸஸ் வந்ததுக்கப்புறம் வெளியே போய் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சில பேர் பாக்ஸிங் பண்ணுறாங்க, மியூசிக் கெரியர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, கேம் ஷோஸு, லேட் ஷோஸ் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? பட் நம்ம ஊரில் வந்து யூடியூப்பில் ஒரு அமௌண்ட் ஆஃப் சக்ஸஸ் வந்ததுக்கப்புறம் ஃபிலிம் தான் அடுத்த நெக்ஸ்ட் பிக் அவென்யூ அப்படின்ற மாதிரி போகிறாங்க இல்லையா? ஸோ அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நீங்கள் ஃபிலிம் தாண்டி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மைண்டில் என்ன வச்சுருக்கீங்க? ஸோ ஃபஸ்ட் திங் வந்து என்னென்னா அங்கே அங்கே வெளியில் பண்ணுறதுக்கு காரணம் வந்துட்டு மோஸ்ட் ரிலேட்டபிளான விஷயம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாங்குவேஜ் தான். ஸோ அது இங்கிலீஷில் இருக்கிறனால ஸோ நீங்கள் வந்து ரொம்ப வைடராக போய் நீங்கள் வந்து ரீச் பண்ண முடியும். நீங்கள் கான்டென்ட் இங்கே நீங்கள் தமிழில் மேக் பண்ணுறதுக்கும் அதே கான்டென்ட் இங்கிலீஷில் மேக் பண்ணுறதுக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா யூடியூப் வந்து ஆக்சுவலாக புஷ் பண்ணுவாங்க மறுபடியும் இன்னொரு லெவலுக்கு வெளியில். ஏன்னா அது பேசுகிற கான்டென்ட்டும் யூனிவர்சலாக கனெக்ட் ஆக போகுது. அது ஒரு இங்கிலீஷில் இருக்குது அப்படின்னா உங்களை கனெக்ட் பண்ணுவாங்க நான். ஸோ அங்கே உங்களுக்கு வந்து ஓப்பனிங் ரொம்ப பெருசு. ஸோ அந்த யூடியூபர்ஸ்க்கு வந்துட்டு எங்கேனாலும் தே கேன் கோ அண்ட் சர்வைவ் எவ்ரிவேர். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அவங்கள மார்க்கெட்டிங்கும் ரொம்ப பெருசு, அவங்க பிஸ்னஸ் ரொம்ப பெருசு. அப்படிங்கும் போது அதை கேபிட்டலைஸ் பண்ணுற மாதிரி என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கோ அதை அவங்க யூஸ் பண்ணிட்டு. இப்போ எக்ஸாம்பிள் மிஸ்டர் பீஸ்ட் அப்படின்னு நீங்கள் சொல்கிற போது மிஸ்டர் பீஸ்ட் பாக்ஸிங் பண்ணுறது வந்துட்டு மைக் டைசனோட லோகன் பாலோட பிரதர் ஜேக் பால் வந்து 2 பேருமே வந்து பாக்ஸிங் பண்ணது காரணம் வந்துட்டு எங்கே மோர் அட்டென்ஷன் இருக்கும் எங்கே டேரக்டாக ரீச் ஆகும். இப்போ மைக் டைசனோட நீங்கள் டேரெக்டாக வந்து காம்பீட் பண்ணும்போது வேர்ல்டு வைட் ரீச் இருக்கும். ஸோ அதுவே போயிட்டு இப்போ ஜேக் பாலோ இல்லை லோகன் பால் 2 பேர் யாரோ ஒரு மூவியில் ஃபீச்சராக அது கம்மியாக இருக்கும் டாக் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து டேரக்ட் ஆடியன்ஸ் வந்து 1-to-1 அந்த சர்க்கிள் கேமிங் அந்த சர்க்கிள்குள்ளே போகிறோம். இதே மிஸ்டர் பீஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் சூஸ் பண்ணுற கான்டென்ட் எல்லாமே வந்துட்டு எப்பயுமே யூஸ்வலாக பண்ணுற கான்டென்ட். இப்போ ஸ்குவிட் கேமே வந்து அவங்க வந்து பெருசாக பண்ணுறாங்க. நான் தனியாக அவர் ஒரு ஸ்குவிட் கேம் பண்ணுறேன். ஸோ அது யூனிவர்சலாக வந்து பண்ணுறாங்க. ஏன் ஸ்குவிட் கேம்ன்ற மாதிரி எது பண்ணுறாங்க அப்படின்னா நினச்சா அவங்க வேர்ல்டு வைட் ரீச் பண்ண முடியும். ஸோ அங்கே யூடியூபர்ஸ் எல்லாருமே வந்து இப்போ இந்த ஐ ஷோ ஸ்பீட்னு அவர் தான் ட்ரெண்ட் இல்லை. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டியாக வந்துட்டு வேர்ல்டு வைட் இருக்குது. ஸோ ஆனால் நம்ம ஊரில் பார்த்தோம்னா அந்த கனெக்ட் வந்து கம்மி நம்ம இங்கேருந்து. ஏன்னா வி ஆர் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் லாங்குவேஜ் வந்து நம்ம எல்லாருமே வந்துட்டு வேறு வேறு லாங்குவேஜஸ் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ தமிழ், தெலுங்கு, இப்போ எல்லாருமே அந்த இதில் இருக்கும்போது நம்ம அடுத்த விஷயம் நம்ம கிரியேட் பண்ண நினச்சாலும்
அது ஒன்று நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பேரியர்ஸ்லாம் பிரேக் பண்ணிட்டு ரொம்ப ஃபன்னியாக அப்படி போயிடணும். நான் இங்கிலீஷில் தான் பண்ண போகிறேன், இப்படி பண்ண போகிறேன்னு. பட் அது உங்களுக்கு எவ்வளோ வரவேற்பு கிடைக்குங்கிறது தெரியாது. இல்லை இப்போ மிஸ்டர் பீஸ்ட் மாதிரி இப்போ நீங்களே நினச்சா ஒரு கேம் ஷோ ஆரம்பிக்கணும் அப்படிலாம் ஏதாவது தோணியிருக்காங்க? அதுதான் நம்ம விஜய் டிவியில் பண்ணுறாங்களே. ஓகே, தனியா நீங்கள் அதுதான் சொல்கிறேன். இப்போ என்னன்னா இங்கே வந்து நம்மளோட இதில் வந்துட்டு எல்லாருமே டிவி ஷோஸில் பார்த்து எல்லாமே அடாப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ பண்ணணும்னா பண்ணலாம், பிரச்சனை இல்லை. அதுக்கு நிறைய ஃபண்ட் வாங்கணும், நிறைய ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ அந்த யார் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, எத்தனை வியூவர்ஸ் இருக்காங்க. ஓகே, இவளுக்கு வந்து இவருன்னா இந்த மாதிரி கேம் ஷோ அப்படின்னா, இன்னொன்று என்னன்னா கேம் ஷோ பண்ணாலும் அப்புறம் அங்கே பார்த்து காப்பி அடிச்சு எனக்கு வரும். அடுத்தது யூனிக்காக ஒன்று பண்ணினாலும் அது கொஞ்சம் ஹர்டிலாக இருக்கும். ஏன் மூவிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சில பேர் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அது இன்னொன்று டிபெண்ட்ஸ். இப்போ நான் வந்து சூஸ் பண்ணது காரணம் என்ன ஆக்டிங் அப்படிங்கிறத வச்சு நான் சூஸ் பண்ணேன். இன்னொன்று நான் காலேஜ் லயலாவில் பண்ண விஸ்காம் பண்ணேன், அதுலேருந்தே சினிமாவில் இருந்தேன் அப்படின்னு நான் சூஸ் பண்ணேன். பட் சில பேர் வந்துட்டு டேரெக்டாக வந்து யூடியூப் கான்டென்ட் ஆக்டிங் பேஸ் பண்ணி வராங்கன்னா பொறுத்தங்க, அது இல்லை வேற ஏதாவது ஒரு ஸ்ட்ரீமில் யூடியூப்ல வேற ஏதாவது ஸ்ட்ரீம் பண்ணி திடீர்னு மூவிக்கு ஜம்ப் ஆகணும்னு நினைச்சாங்க அப்படின்னா அது கஷ்டமாக தான் இருக்கும். அவங்க வேற ஒரு மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அடுத்து என்ன, இப்போ நான் வந்து ஃபில்ம் பண்ணும்போது அவங்களுக்கு வேற ஏதாவது தோணுச்சா நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இல்லை அவங்களுக்கு இன்கேஸ் ஃபில்ம் மேக்கிங் பெட்டராக இருக்குன்னா ஃபில்ம் மேக்கிங் சூஸ் பண்ணலாம். இல்லை டேரக்ஷன் பண்ணோம், டேரக்ஷன் நான் நல்லா டேரக்ட் பண்ணுவேன், பட் ஐ டிடன்ட் கெட் அ சான்ஸ் எனிவே. ஸோ ஐ வாண்ட் டு பிகம் ஃபில்ம் மேக்கர். ஸோ அதுக்காக நான் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா யூடியூப் வீடியோஸ் பண்ணுறேன். பட் என்னால் கொடுக்க முடியும், அதை ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரியும் வேறு மாதிரி ஒரு ஷோஸும் ட்ரை பண்ணலாம். ஸோ எனக்கு என்ன கேள்வியாக இருந்துச்சுன்னா, லைக் ஃபிலிம் தான் இங்கே வந்து நம்ம பாப் கல்ச்சரையே ஃபிலிம் மட்டும்தான் டிஃபைன் பண்ணுறதுனால தான் எல்லாரும் ஃபிலிம் நோக்கி போகிறோமா, இல்லை வந்து வேறு அவென்யூஸில் ட்ராவல் பண்ணலாம்னு நினச்சா கூட இங்கே கிடைக்க மாட்டேங்குது? கஷ்டம் இப்போ கஷ்டம். நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு பண்ணாலும் நீங்கள் வேறு ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணணும்னு நினச்சா அது அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு ஐடியாவாக இருக்கணும். டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஐடியாவாக இருந்தால் நீங்கள் வந்து அதை பண்ணலாம். இப்போ ஒரு யாராவது டக்குன்னு ஸ்டார்ட் ஆகுதுல்ல, இப்போ நாங்கள் வந்து யூடியூப்பில் நாங்கள் வந்து ரெஸ்பெக்ட் ஆஃப் 2 யூடியூபர்ஸும் 2 பெரிய யூடியூப் சேனல்ஸ் இருந்தாலும் நாங்கள் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி டக்குன்னு ஒரு பூம் ஆகுது இல்லை. இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய எரா ஒன்று கிரியேட் ஆகும் மறுபடியும். ஸோ அங்கேருந்து நிறைய பேருக்கு ஓகே இப்படியும் ஒரு ஓப்பனிங் இருக்குது இங்கே இருக்குன்னு ஐடியா வரும். ஸோ அது வரையும் கொஞ்சம் பார்த்தா பண்ணணும். நைஸ். அஸ்லியா, நீங்கள் வந்து நீங்கள் லைக் ரொம்ப பார்த்து நான் நிறைய வரதெல்லாம் எடுத்துக்க மாட்டேன், ஜஸ்ட் வாண்ட் பி வெரி சூஸி அண்ட் வெரி பர்டிகுலர் அபவுட் வாட் ஐ டேக் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஸோ ஐ எம் கெஸிங் யூ ஹேவ் அ கிளியர் விஷன் ஆஃப் வாட் யூ வாண்ட் யுவர் நெக்ஸ்ட் பாத் டு பி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ரோல்ஸ் யூ சூஸ், இதில் இந்த மாதிரி ரோல்ஸ் என்ன யோசிக்க மாட்டேன்றாங்க, பட் ஐ வாண்ட் டு ஸ்டில் டூ இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரோல்ஸ் அப்படின்ட்டு உங்கள் மைண்டில் ஏதாச்சும் ஐடியல் ரோல்ஸ் ஏதாச்சும் இருக்கா? அந்த மாதிரி பர்டிகுலராக இல்லை, பட் எனக்கு இந்த வில்லேஜ் ரிலேட்டடான கேரக்டர்ஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. தெரியல, எனக்கு ஊர் சைடில் இருக்க அந்த பொண்ணு மாதிரி பண்ணணும்னு ரொம்ப ஆசை. மேபி அந்த மாதிரி கேரக்டர்ஸ் ஏதாவது வந்தால் பண்ணலாம். ப்ரீவியஸாக வந்தது, பட் அது நிறைய ஸ்டார்ட் ஆகலை அண்ட் நடக்கலை, அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ அந்த மாதிரி வந்தால் எனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அது தெரியல, எனக்கு பிடிச்சிருக்கு, டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமே அப்படின்னு. இப்போ பண்ண படங்களுக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஓகே, ஸோ இப்போ இருக்கிற லாஸ்ட்லியாக வந்து நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கெரியர் ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுத்துப்பீங்க? லைக் டோன்ட் டூ திஸ், டோன்ட் டூ தேட் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும்? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே கற்றுட்டு தான் வரணும்ல. கற்றுக்காம அப்படியே வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும்னா இங்கே அது பண்ணவே முடியாது. அண்ட் ஒரு படம் எல்லாருமே ஒரு 500 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அது நல்லா போகுதா நல்லா போகலையான்றதே நம்ம கையில் கிடையாது. ஸோ அது பார்க்குற ஆடியன்ஸ் கையில் தான் இருக்குல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு அட்வைஸாக எதுவுமே கொடுக்க முடியாது. எல்லாமே கற்றுட்டு தான் வரணும்னு நான் சொல்லுவேன். ஓகே ஓகே. ஹரி, உங்களுக்கு இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நீங்கள் ஆக்டிங் சான்ஸ்க்காக தான் ஸ்டார்ட் பண்ணீங்களா, இல்லை டைரக்ஷனுக்காக? இல்லை யூடியூப் ஆரம்பிக்கும் போதே? இல்லை அது ஐ ஹர்ட் அது வந்து ஸ்டார்ட் அஸ் ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு, காலேஜ் ப்ராஜெக்ட். யூடியூப் நான் டோட்டலாக ஜம்ப் கட் ஃபுல்லாக பண்ணதே வந்து நான் ஃபன் தான், சும்மா ஜாலியாக ஃபண்டே இருந்தால் ஏர்னிங் ஐ ஸ்டார்டட் ஏர்னிங் ஃப்ரம் யூடியூப். ஓகே, நல்ல ஏர்னிங் இருக்குது அப்படிங்கிற போது அது என்ன கண்டினியூஸ்லி லைக் மேக்கிங் வீடியோஸ் நிறையா இது வந்துகிட்டே இருந்தது. ஸோ ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் தான் வந்து என்னோட ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஐ வாண்ட் டு பிகம் டேரக்டர் டூரிங் காலேஜ் டேஸ். அதான் கேட்குறேன். அந்த டைமில் வந்துட்டு என்னோட ஃபீல்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு சினிமாட்டோகிராஃபி இருந்தது, தென் டைரக்ஷன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ஆக்டிங் பை ஆக்சிடென்ட்டில் யாருமே நடிக்கலையே அப்படின்னு. ஸோ விஸ்காம் நீங்கள் கேட்டிருந்தா லைலாவோட சொல்லுவாங்க, ஏன்னா நீங்கள் 50 பேர் இருக்கணும், 5 பேராக நீங்களே பிரித்து நீங்களே நடிக்கணும், நீங்களே டேரக்ட் பண்ணணும், நீங்களே உங்கள் டீமுக்குள்ளே நீங்களே சினிமாட்டோகிராஃப் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி நான் வந்துட்டு இன்றைக்கி நான் கேமரா ஹேண்டில் பண்ணுறேன்னா அந்த நெக்ஸ்ட் டே போய் இன்னொருத்தவங்க ப்ராஜெக்ட்டில் நான் போய் நடிக்கிற மாதிரி இருக்கும், இன்னொருத்தவங்க ப்ராஜெக்ட்டில் டேரக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லா ஸ்கில்ஸுமே வந்து நமக்குள்ளே பண்ணிக்கணும் தான் அவங்க சொல்லுவாங்க. அப்படி தான் ப்ராஜெக்ட்ஸ்லாம் செட் பண்ணணும்.
அந்த மாதிரி தான் வந்து யதார்த்தமாக ஒரு வகையில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது நடிக்கிறது யாரு அதான் ஓகே நம்மளே நடிப்போம் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணது. அப்புறம் ஒரு பாயிண்ட் அதை போ கேரி பண்ணும்போது தான் அது ஓகே இதில் பர்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து. ஸோ அதுக்கு என்னென்ன டெஃபினேஷன்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன் தனியாக. ஃபர்ஸ்ட் ஜம்ப் கட்ஸ்ன்ற பேர் கேட்கும்போது எனக்கு என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போட்டுச்சுன்னா, ஜம்ப் கட்ஸ் வந்து ஹாரர் ஃபிலிம்ஸ்ல நிறைய யூஸ் பண்ணுவாங்கல்ல. ஆமாம் ஜம்ப் கட்ஸ். நான் ஏதோ ஹாரர் சேனல் போல ஏதோ ஷார்ட் ஃபிலிம் பண்றாங்க போல ட்ரை பண்ண அப்படின்னு நினைச்சேன். நீங்க அதுல ஏதோ ஹாரர் எனக்கு பிடிச்ச ஜானர் தான். அப்படியா? ஆமாம்மா, டைரக்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும் ஹாரர்லாம். அவ்வளோலாம் ஸ்டார்ட் பண்ணேன் அந்த டைமில். பட் காமெடிக்கு என்ன போயிட்டோம் தான் ஜாலியாக பண்ணுறது. அது இப்போ ரீசெண்டாக கூட ஒரு நோட் விட்டுருந்தாங்க இல்லையா, இல்லை ஃப்ரம் ஒன் ஆஃப் ஜம்ப் கட்ஸ்லேருந்து தட் சேனல் வில் ஃபார். ஆமாம், அது இப்போ எனக்கு வந்துட்டு ஆக்டிங் இருக்க மாதிரி அவருக்கு வந்துட்டு டைரக்ஷனில் இன்ட்ரெஸ்ட். ஸோ அவங்க வந்து ஒருத்தவங்க பர்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. எல்லாருமே ஒரே இதில் இருக்க முடியாது, அடுத்து ஏதாவது கொண்டு போகணும்ல. ஸோ ட்ரை பண்ணுறாங்க, அதுக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாருமே கேட்குறாங்க சீக்கிரமாக ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு. பண்ணுவேன் நான். இங்கே பண்ணிட்டு பார்த்துட்டு அவங்க போகும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஜாலியாக. ஓகே ஓகே என்னடா இங்கேருந்து திடீர்னு பண்ணுற அப்படின்னு சர்ப்ரைஸ் ஃபேக்டராக இருக்கும். அது கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இது இப்போ இன்னொரு விஷயம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்களா, இப்போ முன்னாடிலாம் வந்து காமெடி ஹியூமர் அப்படின்னா நம்ம வந்து யூஸ்வலி வந்து படத்தோட டயலாக்ஸு படத்தோட மூவி மொமெண்ட்ஸ் தான் வந்து மீம்ஸாக மாற்றிட்டு இருப்போம். இப்போ வந்து படங்களில் வந்து காமெடி வந்து கொஞ்சம் கம்மியாகிறது நீங்கள் பார்க்குறீங்களா? லைக் லைட் ஹார்ட்டட் லைக் காமெடி மூவிஸ்லாம் வந்து தமிழில் கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? சின்ஸ் நீங்கள் யூ கம் ஃப்ரம் அ காமெடி பேக்ரவுண்ட்னால கேட்குறேன். இல்லை, எனக்கு பேஸ்ட் ஆன் ஒரு சில ஃபில்ம். இப்போது எனக்கு ரொம்ப பார்த்ததுலாம் நான் சின்ன வயசில் வந்துட்டு வடிவேல் சார் காமெடி, கவுண்டமணி சார் காமெடி தான் பார்த்தேன். நான் வந்து இன்னுமே அந்த மீம்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் செம காமெடி. இப்போ வரைக்கும் பார்த்தா சில இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும். இப்போ பார்த்தா என்னடா பாடி ஷேமிங்லாம் ஒரு விஷயமான்ற மாதிரி இருக்கும். நிறையா வந்துட்டு இது பண்ணுறாங்க, நம்ம கிரிட்டிக்கலாக ஏதோ பேசுகிறாங்கன்ற மாதிரி இருக்கும். பட் அதுதான் காமெடியாகவே எங்களுக்கு இருந்தது அந்த டைமில் பார்க்கும்போது. சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். அதை இப்போ வந்து எப்படி மூவிஸ் இருக்கோ அது தகுந்த மாதிரி காமெடி இருக்குது. சில டைம் ஒர்க் ஆகுது, சில டைம் வந்து ஒர்க் ஆகலை பார்க்கும்போது. பட் எண்ட் ஆஃப் த்ரீ வந்துட்டு அந்த மூவி என்ன சொல்ல வருதுங்கிறத நம்ம இன்கேஸ் காமெடி ஒர்க் ஆனாலும் ஃபைனலாக என்ன சொல்ல வருது படம் அப்படிங்கிறதுல ஒரு நல்ல படமாக இல்லையாங்கிறத தெரிஞ்சுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் உங்கள் டேரக்டர் தான் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் டேரக்டர் ஆகணுன்ற ஆசை இருந்தனால கேட்குறேன். லைக் உங்களுக்கு பெரிய ஒரு ஒரு ப்ராஜெக்ட் எதாவது மைண்டில் இருக்கா? லைக் நீங்கள் டைரக்ட் பண்ணணும் ஃபியூச்சரில் அப்படின்னா இப்போ வந்து ஃபுல்லாக ஆக்டிங்கில் தான் இறங்கி பண்ணுறதா இருக்கீங்களா? சரி, லைக் லாஸ்ட்லியா நீங்கள் டு ரேப் இட் அப் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி டைரக்ட் பண்ண போகிறாங்க. அப்படியா? பண்ணுங்க. அப்கமிங் லைன் அப்லாம் பெருசா இல்லைங்க, இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரிலீஸ்க்காக அதுக்கப்புறம் டைரக்ட் பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான். நீங்க நடிங்க. அதுக்கு ஹரிதான் ஹீரோயின் வந்து கனகா. சூப்பர். அவரே எல்லா கேரக்டரும் பண்ண சொல்லுங்க. கனகா கேரக்டர் நான் பண்ண போறேன். சூப்பர். அவங்களே அதே ஃபேன்ஸ் வந்துக்க மாட்டாங்க. நான் பண்றேன். சான்ஸ் கொடுப்பீங்கல்ல. கனகா டைரக்டர். கனகா தங்கச்சியா? ரைட். நல்லா இருக்கு. இதே பண்ணுங்க. கோ டைரக்டர். டைரக்டர் கோ டைரக்டர். ஓகே, அந்த படத்துக்கு வாழ்த்துக்கள். ரெண்டாவது வாழ்த்துக்கள் இந்த படத்துக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் இன்டர்வியூ அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் திஸ் ஃபிலிம் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக ரொம்ப நல்லா ஹோஸ்ட் பண்ண, நல்லா நிறைய கேள்வி கேட்டீங்க.